வந்து விஜய் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு காவேரி மனசால ரொம்ப வேதனைப்படுறாங்க. அவங்க அக்கா கிட்ட வந்து அவங்க மாமா வந்து வந்து எல்லாமே வாங்கி கொடுக்குறது, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறதையும் பார்த்த காவேரி வந்து விஜய்க்காக ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவோட மாமாவை தேடி போகிறாரு. அங்கே அவங்க மாமாவை வந்து மீட் பண்ணுறாரு விஜய். எல்லா விஷயத்தையும் அவங்க மாமா கிட்ட வந்து நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க மாமா வந்து சரி ஓகே நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட வராரு. அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி வந்து வெண்ணிலா கிட்ட என்ன பண்ணுறாங்க, 1க்கு 2 வந்து சொல்லி விட்டுறாங்க காவேரியை பற்றி. காவேரி நல்லவ கிடையாது, உன்னையும் வந்து விஜயும் பிரிக்கிறதுக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, அப்படிப்பட்டவ, அவள் வந்து விஜய் கூட சேர்ந்து வாழவே கூடாது, நீ தான் விஜய்க்கு ஏற்றவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டுறாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது அக்ரிமெண்ட் மேரேஜ் தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ விஜய்க்கு வந்து காவேரிக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் விஜய் வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெண்ணிலா முடிவு பண்ணுறாங்க. கூப்பிட வந்து அவங்க மாமா வந்து கூப்பிட்றாரு, வா வெண்ணிலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு வெண்ணிலா வந்து நான் வர முடியாது, இது ஏன் வீடு, விஜய் வந்து ஏன் புருஷன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு விஜய். யார் புருஷன், நான் காவேரியோட புருஷன், காவேரி தான் என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நான் இருக்க மாட்டேன், என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே, இங்கே பார் உன்னை பாவம் புண்ணியம் பார்த்து மட்டும்தான் நான் உன்னை இங்கே வச்சுருந்தேன், வச்சதுக்கு நல்லா வந்து கொடுத்துட்டேன், உன்னை காவேரி தான் கூட்டிகிட்டு வந்தா, அவளுக்கு நல்ல நன்றி கடன் பண்ணிட்டேன், இங்கே பார் வெண்ணிலா, உன்னை நான் நேசிச்சது உண்மைதான், ஆனால் ஒரு காலத்தில் நேசித்த அந்த விஜய் நான் கிடையாது, இன்றைக்கி நான் காவேரி புருஷனாக இருக்கேன், ஒரு பொண்டாட்டியோட புருஷன் வந்து வேற ஒரு பொண்ணை எப்போவுமே நேசிக்க முடியாது, நான் என் மனசு ஃபுல்லாகவே காவேரி தான் இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன், தேவையில்லாமல் பேசினேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு உங்களுக்கும் காவேரிக்கும் நடந்தது அக்ரிமெண்ட் மேரேஜ் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அப்படியே வந்து நான் சொல்லலை அவளே தான் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்ற மாதிரி ராகினி வந்து சொல்கிறாங்க. வாய் மூடுறியா, நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டேன்னு நல்லா தெரியும், இங்கே பார் எனக்கும் காவேரிக்கும் 1000 இருக்கும் எங்களுக்குள்ளே, நாங்கள் பொண்டாட்டி வந்து புருஷன், எங்களுக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் காவேரி என்னையும் நானும் காவேரி லவ் பண்ணுறது என்றைக்குமே மறக்காது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணுன்றதுக்கு இடைஞ்சலா நீ மட்டும்தான் இருக்க வெண்ணிலா, நீ வந்ததுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது, போனால் போதுன்னு உனக்கு உதவி செஞ்சதுக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா, இங்கே பாரு உங்கள் மாமா கூட மரியாதை கிளம்பி போ, அதான் உனக்கு நல்லது அப்படின்றாரு. நீயா விஜய் இப்படிலாம் பேசுகிற, என்னை இந்த அளவு மோசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், எல்லாம் அந்த காவேரி தானே காரணம் அப்படின்னு, இங்கே பாரு காவேரி பற்றி தப்பாக பேசினேன் அப்புறம் நான் மரியாதை கிட்டுரும், மரியாதைங்கிறது முதல்ல கிளம்பி போ, இங்கே பாருங்கள் வெண்ணிலாவை முதல்ல இங்கே கூட்டிகிட்டு போங்க, வாமா போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வர மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு விஜயப்பா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தியாடா இந்த பொண்ணை, இங்கே பாருமா உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, போனால் போதுன்னு பாவம் பார்த்து காவேரி கூட்டின்னு வந்ததுக்கு எங்களுக்கு வைக்கிற வினையா, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பி போமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவர் ஏமா இப்படிலாம் அவமானப்படுற, சொல்கிறது உனக்கு புரியாதா, எதுக்கு இங்கே நீ இருக்கணும், இங்கே பார் இது வேற ஒருத்தவங்க வீடுமா, உனக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இப்போ கிடையாது, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சுமா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ வெண்ணிலா, நீ வா சொல்லிட்டு அவங்க மாமா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க மாமா வந்து சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. ஆனால் வெளில கேட்க மாட்டேன், நான் என் விஜயை விட்டு இருக்க மாட்டேன், என் விஜய் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. பாரு வெண்ணிலா சொன்ன பேச்சு கேளுமா, இப்படிலாம் வந்து நீ இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புமா, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல அப்படின்னோடனே ஒத்துக்க மாட்டேன் மாமா, நான் இங்கே தான் இருப்பேன் மாமா, விஜய் வீட்டுக்கு என்னால் வர முடியாது மாமா அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாரு வெண்ணிலா நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, காவேரி இங்கே வரணும்னா நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும், அவள் எதுக்கு இங்கே வரணும், பின்ன ஏன் பொண்டாட்டி ஏன் வீட்டுக்கு வராமல் பின்ன என்ன பண்ணுவா, இங்கே பார் விஜய் நீ பொண்டாட்டி சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு, நீ என்ன மனசில் வச்சுதானே அக்ரிமெண்ட் பிரகாரம் கல்யாணம் பண்ண, இங்கே பார் நீ ஒரு காலத்தில் மனசில் இருந்து உண்மைதான், ஆனால் எப்போ என் பொண்டாட்டி என் கூட வந்துட்டாலோ நாங்கள் 2 பேரும் என்றைக்கோ வாழ ஆரம்பிச்சிடும், அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. இங்கே பார் நான் புருஷன் பொண்டாட்டியாக என்றைக்கோ வாழ்ந்துட்டோம், நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருப்போம், தயவு செய்து இங்கேருந்து கிளம்புவோம், கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்றாரு. அதை கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. அவங்க மாமா இல்லை ப்ளீஸ்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்த வந்து ராகினி என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஓடி போகிறாங்க. நீங்கள் எங்கே போவேனா வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க.